Dear student, 12th standard exercise 1.2 third sum, find the inverse of the each of the following by Gauss-Jordan method. So கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸை ஏன்னு எடுத்துக்கணும். So let A equal to 1, 2, 3, 2, 5, 3, 1, 0, 8. So by using applying Gauss-Jordan method, argumented matrix நம்ம எழுதிக்கணும். அதாவது A/I3 ஐடென்டிட்டி கூட ஜாயின் பண்ணி எழுதும்போது 1 2 3 2 5 3 1 0 8 ஸ்லாஷ் 1 0 0 0 1 0 0 0 1. ஸோ 3/3 ஐடென்டிட்டியை நம்ம ஜாயின் பண்ணி எழுதிக்கிறோம். இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு வேல்யூ 0 ஆக்கணும். அப்போது R2 tends to R2 minus 2 into R1. அப்போ என்ன வரும்? ஃபஸ்ட்டு ரோவில் எந்த சேஞ்சஸும் இல்லை, அது அப்படியே தான் இருக்கும். செகண்ட் ரோவை சப்ராக்ட் பண்ணும்போது இது 0 ஆகும். இதை சப்ராக்ட் பண்ணும்போது 5 minus 4 வந்து 1 ஆகும். 3 அங்கே ஒரு 6, 6ல் 3 மைனஸ் பண்ணால் -3 ஆகும். தென் இங்கேருந்து அங்கே மைனஸ் பண்ணும்போது -2, இங்கே 1, இங்கே 0. ஓகே, இப்போ இதையும் டேரெக்டாகவே ஆட் பண்ணும்போது என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அப்போது சப்ராக்ட் பண்ணும்போது அப்போ R3 tends to R3 minus R1. அப்போ அந்த ஸ்டெப்பையும் நம்ம இங்கே பண்ணிடலாம். அப்போ 1 minus 1 0, 0 minus 2 -2, 8 minus 3 5, 0 minus 1 -1, 0 minus 0 0, 1 minus 0 1. கிளியரா? இப்போ எகெயின் இந்த -2வை வந்து என்ன பண்ணணும்? 0 ஆக்கணும். இப்போ -2வை 0 ஆக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்? இல்லாட்டி இதை 0 ஆக்கலாம். இதையும் ஆட் பண்ணாலே என்ன ஆயிரும்? இந்த டேர்ம் 0 ஆயிரும். அப்போ R1 tends to R1 plus R3. அப்போது R1 place வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஃபஸ்ட்டு இதையும் ஆட் பண்ணால் 1 தான் வரும். இதையும் ஆட் பண்ணும்போது 0 ஆயிரும். இதையும் ஆட் பண்ணால் 8 ஆயிரும். இதையும் ஆட் பண்ணும்போது 0 ஆயிரும். இதையும் ஆட் பண்ணும்போது 0, இதையும் ஆட் பண்ணும்போது 1. கிளியர்? ஓகே, மீதி ரிமைனிங்கெல்லாம் அதே அப்படியே தான் இருக்கும். 0 1 -3 -2 1 0 0 -2 5 -1 0 1 அண்ட் தென் ஸ்லாஷ். இப்போ இதில் செக் பண்ணி பார்க்கும்போது இதை 0 ஆக்கியாச்சு. இது 1 தான் இருக்குது. அடுத்தது நெக்ஸ்ட்டு இதை 0 ஆக்கணும். அப்போ இதை 0 ஆக்கணும்னா வாட் இஸ் அ ஃபார்முலா? R3 tends to R3 plus 2 into R2. அதாவது இதையே இது கூட 2வை மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணாவே இது 0 ஆயிரும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ரோவில் எந்த சேஞ்சஸும் இல்லை, செகண்ட் ரோலையும் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ தேர்ட் ரோ தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். 0 மைனஸ் ப்ளஸ் பண்ணாலும் 0 தான். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 0 ஆயிரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 2 கிடைக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது -3, இதை ஆட் பண்ணும்போது 1, இதை ஆட் பண்ணும்போது 1. வெரி கிளியர்? இப்போது மோர் ஓவர் நியர்பை மாறிட்டு வந்துட்டுருக்கு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? 8 இருக்குது, இதை 0 ஆக்கணும், இதையும் 0 ஆக்கணும், இது 1 ஆக்கணும். இப்போது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கணும். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இதை வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ். இங்கே 5, இங்கே 2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 6. அப்போ -6லேருந்து 5வை சப்ராக்ட் பண்ணால் இங்கே கிடைக்கிறது வந்து -1 தான் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 4 ஆயிரும். அப்போ -4, இங்கே ஒரு -1ங்கும்போது -4 அண்ட் -1 வரும்போது இங்கே -5 ஆயிரும். அதே மாதிரி இங்கே 0, இங்கே 2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது இங்கே 2 ஆயிரும். இதுதான் 1. ஸோ இது மட்டும் ஒரு சின்ன சேஞ்சஸ். ஓகே, இதுதான் ஃபைனலாக கிடச்சிருக்கிற மேட்ரிக்ஸ். இப்போ இதுக்கப்புறம் நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணுறது வந்து இங்கே -1 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போது 3யை 0 ஆக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? R2 tends to, இப்போ நம்மளுக்கு ஃபைனலாக கிடைச்ச மேட்ரிக்ஸ் இது. இப்போ இந்த வேல்யூ வந்து நம்ம 0 ஆக்கிறதுக்கு R2 tends to R2 minus 3 into R3. மைனஸ் இருக்கும்போது மைனஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு 0 ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு ரோவில் எந்த சேஞ்சஸும் இல்லை, செகண்ட் ரோ தான் சேஞ்ச் ஆக போகுது. 0வில் அப்படியே தான் இருக்கும். R2 மைனஸ் R3ங்கிறனால 1ம் அப்படியே தான் இருக்கும். -3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +3ங்கும்போது என்ன ஆயிரும்? இங்கே 0 ஆயிரும். தென் -2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகி 3 5s are 15, 15ல் 2வை சப்ராக்ட் பண்ணால் 13 ஆயிரும். இங்கே 1, இங்கே வந்து 2 இருக்குது, இங்கே -6, -6லேருந்து 1னை சப்ராக்ட் பண்ணால் -5 ஆயிரும். தென் 0, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -3.
ஸோ லாஸ்ட் ரோவில் எந்த சேஞ்சஸும் இல்லை. அது கிளியர்? இப்போ நெக்ஸ்ட்டு இதுவும் மட்டும்தான் இருக்குது. இதை 1 ஆக்கணும், இதை வந்து 8 வந்து 0 ஆக்கணும். இப்போ 8 0 ஆக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா R1 tends to R1 + 8 into R3. அப்படி பண்ணும்போது இது 0 ஆயிரும். அப்போது ஃபஸ்ட் ரோ சேஞ்சஸ் ஆக போது 1 + 0 1 தான், 0 + 0 0, 8 - 8 0, 0 - 40, 0 into 8 2s are 16, 1 into 8 + 1 வந்து 9. தென் செகண்ட் ரோவில் எந்த சேஞ்சஸும் இல்லை, தேர்ட் ரோலையும் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஓகே, இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது இது ஒன்று மட்டும்தான். இதை ஒன்றா சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிடலாம், R3 tends to R3யை மைனஸால் மல்டிபிள் பண்ணிக்கலாம். -1ஆல் மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், -1 வந்து பாசிட்டிவ் 1ஆக சேஞ்ச் ஆயிரும். அப்போது 0 1 0 13 -5 -3 0 0 1 5 ஆயிரும், -2 ஆயிரும், -1 ஆயிரும். ஓகே, இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3/3 மேட்ரிக்ஸ் என்னவா வந்துருச்சு, ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸில் ஐடென்டிட்டியாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் மேட்ரிக்ஸை ஃபைனலாக நம்ம எடுத்து A inverse அப்படின்னு டிக்ளேர் பண்ணிடலாம். அப்போ A inverse = -40 16 9 13 -5 -3 5 -2 -1. It is a final A inverse matrix. Thank you.